அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். தலைகீழாக மாற வேண்டும் வாழ்க்கை. நம்ம எல்லாத்துக்கும் ஆசைதான். ஆனா மாறுதா? மாறும். என்னைக்கு மாறும்? ஆடி அமாவாசை என்கின்ற நாட்களில் யார் ஒருவர் தனது முன்னோர்களை, பித்ருக்களை அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்களை மனதார நினைத்து அவர்களுக்காக வேண்டி ஒரு சூட்சமமான ஒரு பூஜையை வீட்டில் செய்கிறார்களோ அவர்களுக்கு தலைகீழாக வாழ்க்கை மாறும். அதுவும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது சனி வக்கரமாக இருக்கு. அதனால சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படிங்குவாங்க. அதன்படி சனி பகவானோட ஆசி கிடைப்பதற்கும், முன்னோர்களோட ஆசிகள் கிடைப்பதற்கும், குலதெய்வத்தின் முழு அருளும் கிடைத்து உங்க வாழ்க்கை தலைகீழாக வறுமையிலிருந்து வளமைக்கு, ஆர்டினரியிலிருந்து எக்ஸ்ட்ராடினரிக்கு, பாவத்தில இருந்து ஆசீர்வாதத்திற்கு மாற நீங்கள் நாளை செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பதிவு செய்கிறேன். முழுமையாய் பாருங்கள். ராமேஸ்வரத்துல யாத்திரையில் இருக்கோம். அதனால யாத்திரையோட சேர்ந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்யறேன். இப்ப தனுஷ்கோடியை நோக்கி போயிட்டு இருக்கேன். கோடிகள் பெருகட்டும், வாழ்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நாளைக்கு காலையில எந்திரிச்சு தலைக்கு குளியுங்க. யாருமே வீட்டுல நாளைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்காதீர்கள். வீட்டுல கோலம் போடாதீர்கள். வீட்டுல எதிர்மறையான விஷயங்களை செய்யாதீர்கள். நாளைக்கு வீட்டுல காலையில வெள்ளை சாதம் செஞ்சு அதுல கொஞ்சோண்டு தால் பருப்பு செஞ்சு வச்சு அதை முதல்ல காக்காக்கு வச்சிருங்க. அதற்கப்புறம் காலை 9 மணியில இருந்து 12 மணி வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே உணவு அருந்தாதீர்கள். ஏன் நீரும் கூட அருந்தாதீர்கள். மனமாற நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம் என்கின்ற மந்திரத்தையும், அதற்கப்புறம் உங்க குலதெய்வத்தை சொல்லியே பேசுங்க. அதாவது உங்கள் குலதெய்வம் முனியப்பன் சுவாமியாக இருந்தால், முனியப்பா என் அருள் புரியப்பா, முனியப்பா என் குடும்பத்தை காப்பாத்தப்பா, முனியப்பா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு அருள் எழுந்தருளப்பா அப்படின்னு வார்த்தையாகவே சொல்லுங்க. சரியாக மதியம் உணவு, சைவ உணவு, வடை பாயாசத்தோட உங்களுக்கு பிடிச்ச, உங்க முன்னோர்களுக்கு பிடிச்ச உணவு எல்லாம் வாங்கி தயார் செஞ்சு அதை ஒரு வாழை இலையில போட்டு தண்ணீர் தெளிச்சு படையலா போட்டு அதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு கண்ணாடியில உங்க குலதெய்வத்தோட பேரை எழுதி அதற்கு முன்னாடி முதல்ல ஒரு எலுமிச்சை மரத்தை கட் பண்ணி வைங்க. அதற்கப்புறம் ஒரு தேங்காய் உடைச்சு வையுங்க. அதற்கப்புறம் ஒரு வாழைப்பழத்தை ஓபன் பண்ணி வையுங்க. அதற்கு அப்புறம் கற்பூரம் ஆரத்தி காமிச்சதுக்கு அப்புறம் அங்க உட்கார்ந்து நீங்க அந்த கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு குடும்பத்துக்கு என்னென்ன வேணும், உங்களோட வாழ்க்கைக்கு என்னென்ன வேணும், அல்லது என்னென்ன பிரச்சனை சரியானோ அப்படிங்கிறத கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க. அந்த நேரத்துல உங்க கண்ணாடிக்கு மேல பூ வையுங்க. நீங்க சொல்லவே குலதெய்வம் அங்க நடமாடுறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பூ உழுகுவதை கண்ணார நீங்க பாப்பீங்க. அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய திருநீர் விழுகிறதையும் கண்ணால பாப்பீங்க. இது ஆடி அமாவாசை அன்னைக்கு செஞ்சுட்டு அந்த இலையில இருக்கக்கூடிய சாதத்தை எல்லாம் அப்படியே நல்லா கூட்டாஞ்சோரா மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு வடக்கு திசையில சாதமா அப்படியே காகத்துக்கு வச்சுட்டு காகம் சாப்பிடுதான்னு பாருங்க. சாப்பிட்டுருச்சு அப்படின்னாவே அது ஒரு நல்ல சகுனம் தான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள நீங்க உங்க முன்னோர்களை எல்லாமே மனதார நினைச்சு உங்களோட அருளும் ஆசையும் எங்களுக்கு நிறைந்திருக்க வேண்டும், நம்ம குடும்பம் வாழையடி வாழையாய் வளர வேண்டும் என்று வேண்டிட்டு அதற்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்கள சாப்பிடுங்க. முடிஞ்சா நாளைக்கு ஒரு 5 பேர்த்துக்கு மஞ்சள் நிற உணவை தானம் தாருங்கள். என குருநாளுடன் இணைந்து வரக்கூடிய அமாவாசை அன்று குருவும் உங்ககிட்ட வருவாரு. அந்த குருவை நினைச்சும் நீங்க படையல் போட்டு வழிபாடுகளை செய்யலாம். அல்லது ஒரு 5 பேருக்கு அன்னதானங்களை தரலாம். அல்லது ஒரு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதுமே யமபயத்தை, நோய் பயத்தை, நோய் சார்ந்த விரயத்தையும் உங்களுக்கு தடுக்கும். இதை பண்ணதுக்கு அப்புறம் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு எடுத்து சிவப்பு கலர் பேனால ஓம் ஸ்ரீம் க்ளீம் உங்களோட குலதெய்வத்தோட பேரு நம, புரிஞ்சுதுங்களா? 27 முறை எழுதி அதுல புனுகு தடவி இந்த குலதெய்வம், இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு வழிபடக்கூடிய என் குலதெய்வம் ஆடி பௌர்ணமிக்குள்ளேயே என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு படுங்க. கண்டிப்பா உங்க குலதெய்வம், உங்க முன்னோர்கள் உங்களுக்கு அருளையும் பொருளையும் தருவார்கள். ஆடி அமாவாசை தமிழனுக்கு மிக மிக முக்கியமான அமாவாசை. அதனால ஆடி அமாவாசை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை அனைவரும் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். எதுவும் செய்ய முடியாதவங்க 5 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. நைட்டு மறக்காம நான் சொன்ன மந்திர ஜபத்தை செய்து வாருங்கள். நல்லது நடக்கும். வாழ்க. நான் நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ராமேஸ்வரத்துல ஆடி அமாவாசை முன்னிட்டு சிறப்பு திலாகோமம் பண்ற. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டுக்கு 3 முறை பண்ணணும். இந்த ஆண்டு ஆடி அமாவாசைக்கு இங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க. சிறு தொகை சங்கல்பம் பண்றவங்களுக்கு ஒரு சிறப்பு கருங்காலி வெள்ளியால், நேபாள வெள்ளியால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரேஸ்லெட்டையும் உங்களுக்கு பிரசாதமாக அனுப்ப இருக்கின்றோம். உங்க சார்பாக பிரார்த்தனைகள், அன்னதானம், யாகம், உங்க முன்னோர்களுக்கான வேண்டுதலும் நடக்கும்.
பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். வரும் வெள்ளி முதல் ஓம் சோடசலட்சுமி நம என்கின்ற 16 நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு ஒன்று நடக்குது. அந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது ஒரு வரலட்சுமி நோம்பியை நோக்கி நீங்க என்னென்ன செஞ்சா பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத அந்த பயிற்சி வகுப்புல சொல்லித்தரோம். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னை வர இருக்கின்றேன். சென்னையில வியாபாரத்துல வெல்ல, வியாபார கடனை சரி செய்ய, வியாபார தடையை சரி செய்ய பிசினஸ் மந்த்ரா என்கின்ற ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பிசினஸ் கிளாஸ் நடக்குது. கண்டிப்பா தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் வந்து கலந்துக்கங்க. விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க.